ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் இந்த பதிவின் மூலம் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்பொழுது வைகாசி மாதம், அதாவது 14/5/2024 முதல் 14/6/2024 வரை இந்த வைகாசி மாதத்தின் விசேஷங்கள் என்ன, இதன் சிறப்புகள் என்ன போன்ற விவரங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னவென்றால் 28th மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது. 22nd மே வைகாசி விசாகம். இந்த தேதியில் பொதுவாக வழிபாடு செய்பவர்கள், குறிப்பாக முருகன் வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 20ஆம் தேதி மே 20th ரிஷபத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது என்பது சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறார். மே 24th ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அங்கே பயணிக்க இருக்கிறார்கள். 31ஆம் தேதி மே 31st மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் கூட்டணியாக இருந்தது. செவ்வாய் ராகுவை விட்டு மேஷ ராசிக்கு, அதாவது தனது சொந்த ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ராகு செவ்வாய் கூட்டணி பிரிவு என்பது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். அதாவது புதன் சொந்த வீட்டுக்கு வருகிறார், சுக்கிரனும் சொந்த வீட்டுக்கு வருகிறார், செவ்வாயும் சொந்த வீட்டுக்கு வருகிறார்கள். ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இந்த வைகாசி மாசத்தின் கடைசியில் மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். நிறைய மாற்றங்கள் இந்த வைகாசி மாதத்தில் இருக்கிறது. ரிஷபராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் என்பதனால் இதனை நாம் ரிஷப மாசம் என்றும் சொல்லலாம். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை விவரமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். என்ன ஒரு அற்புதமான பீரியட் இந்த கடகராசிக்கு. அதாவது கடகராசியாதிபதி சந்திரன் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அதே ரிஷபத்தில் குரு, அதாவது பாக்யாதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு ஒரு நிகரற்ற லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதே இடத்தில் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுதும் இருக்கிறது. அதாவது 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் கூட்டணி 11ஆம் இடத்தில் இருந்து இந்த குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் ரிஷபத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி 20th மே முதல், அதாவது 20/5/2024 முதல் ரிஷபத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம் என்பது இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கிறது. இதே இடத்தில் 24 மே முதல் புதனின் சஞ்சாரம், வெற்றி ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி, தனஸ்தானாதிபதி, இந்த கூட்டணி என்பது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், நினைத்த காரியத்தில் வெற்றி, அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. சொந்த வீட்டில் சுக்கிரன் இருப்பது என்பது இவர்களுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறது. இதையும் தவிர 31 மே 2024 முதல் செவ்வாய் மீனத்திலிருந்து விலகி மேஷத்துக்கு வந்து அமர்கிறது. ஜீவனாதிபதி சொந்த வீடு, லாபஸ்தானாதிபதி சொந்த வீடு, தொழிலில் இவர்கள் நிகரற்ற லாபம், நிறைய புது புது ஆர்டர்ஸ், புது புது கான்ட்ராக்ட்ஸ் சப்ளை பண்ண முடியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், மெடிக்கல் போன்ற தொழிலில் இருப்பவர்கள், மெட்டல்ஸ், ஹார்ட்வேர்ஸ் போன்ற தொழிலில் இருப்பவர்கள், ஐடி, வெளிநாட்டு தொடர்பு போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியான காலகட்டம். அரசாங்கத்தின் மூலம் ஆதாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல அபிவிருத்தியான காலகட்டமாக அமைகிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இருந்த கேதுவையும் குரு பார்க்கவிருக்கிறது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கவிருப்பதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி என்பது ஏற்படும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தையும் குரு பார்க்கவிருப்பதனால் இவர்களது திருமணம், மேலும் வியாபாரத்தில்
பார்ட்னர் இன் ரிலேஷன்ஷிப் அபிவிருத்தி அடையும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், 8ஆம் இடத்தில் அஷ்டம சனி சொந்த வீட்டில் இருக்கிறது. வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 2 கிரகங்களுக்கும் வியாழக்கிழமைகளில் இவர்கள் குரு வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் துர்கா வழிபாடு செய்வது இவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதி மற்றும் வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணி லாபஸ்தானத்தில் இந்த வைகாசி மாதம் முழுவதும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான பீரியடாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கோ அல்லது உங்களது உறவினர்களுக்கோ நீங்கள் ஷேர் செய்யும் பொழுது இந்த தகவல்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும்.